முன்னைய விட இப்போ மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு பெண்களுக்கு அதிகமாக இருக்கு? இல்லை, நிறைய பெண்களுக்கு அதிகம். ஏன்னா வருடம் வருடாந்திர செக்கப்னு ஒன்று பண்ணதுக்கு இப்போல்லாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது. சென்னையில் பல மருத்துவமனைகளில் மகளிருக்கான விமன் ஹெல்த் செக்கப்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக செய்யணும், 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே அதை செய்து கொள்கிறார்கள். அதனால் கிளினிக் ஃப்ரீ அது அந்த மாதிரி நிறைய இப்போ பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஐ டொனேஷன் கேம்ப் மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் கேம்ப்போ இல்லை பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் கேம்ப்பெல்லாம் நடத்துகிறாங்க. அதிலெல்லாம் போய் பெண்கள் பயன்பெறுகிறார்கள். இது நகர்ப்புறங்களில் ஓரளவு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குதுன்னு தான் சொல்லணும். கிராமப்புறங்களில் இந்த விழிப்புணர்வு மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரி? கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சுகர் இருக்கானே அவங்க செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய மகளிர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகரோ இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சர்க்கரை வியாதி இருக்குதானே கூட அவங்களுக்கு தெரியாமையே இருக்கும். மயக்கமாக இருக்குன்னு படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் எதனால தான் அவங்களுக்கு மயக்கமாக இருக்குன்னு அவங்களே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு போய் ஒரு 200 செலவு பண்ணி ரத்த டெஸ்ட் எடுக்கணுமா, அந்த 200 இருந்தால் வீட்டில் எதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ரத்த டெஸ்ட் இப்போ அதெல்லாம் தான் அந்த முகாம்கள்லாம் நிறைய என்ஜிஓக்கள் கண்டக்ட் பண்ணுறாங்க. கண் பார்வை முகாம், அப்புறம் மருத்துவ முகாம்லாம் நடத்துகிறதே, கிராமப்புறங்கள் நடத்துவதே அதில் தான் பாதி பேருக்கு விஷயம் தெரியும். நமக்கு பிபி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்கிறது, இல்லை சர்க்கரை வியாதி இருக்கிறதுன்ற நிறைய பெண்களும் ஆண்களும் அங்கே கண்டுபிடிப்பாங்க. அதனால் இதை அங்கே நிறைய மருத்துவ முகாம்கள்லாம் நடத்தப்பட வேண்டும். இல்லை அதே போல் அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்கிறது, அங்கே போய் அவங்க செக் பண்ணிக்கணும். அது அப்போ குடும்பத்தார் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தை கணவர் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ ஆண்களோ இல்லை குழந்தைகளோ அம்மாவுக்கு என்ன இருக்குதுன்னு போய் செக் பண்ணணும். அதுக்கு குடும்பத்தார் முதல் முயற்சி எடுக்கணும். மேடம், இப்போ இந்த நிகழ்ச்சி வந்திருக்கீங்க, நல்ல ஒரு நிகழ்ச்சி. நேற்று சாகசத்தில் சிலர் இறந்திருக்காங்க. ஆமாம், பாருங்க, ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி நடத்திருக்கு. அதாவதுங்க, நேற்று நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதாவது ஏர்ஃபோர்ஸ், நம்முடைய இந்திய விமானப்படை நடத்திய ஒரு சாகச நிகழ்ச்சி. ஏர் ஷோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் கூட எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்து நான் அது வீடியோலாம் கூட எடுத்தோம். நாங்கள் சல்யூட் பண்ணோம். அந்த ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் பறந்து போகும்போது நாங்கள் எல்லாம், நானும் என்னோடய பேரம்பேத்திக்கெல்லாம் அது சல்யூட் வச்சோம். ஏன்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சல்யூட்டேஷன்ஸ் டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மக்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ லட்சம் பேர் எதுக்குமே கூடியிருக்க மாட்டாங்க. இதை பார்ப்பதற்கு அத்தனை சென்னையிலேருந்து அருகாமையில் இருக்கிற மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் நேற்று ஒரு கொடுமையான வெயில், 32 டிகிரி வெயில். ஆனால் இது இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் 4-5 பேர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயில். நான் என்ன நினைக்கிறேன்னா, சென்னை எய்ட்ஸ் தான் இது கம்மியானதுக்கு காரணம். சென்னை எய்ட்ஸ் அவங்க சென்னை வாசிகள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறாங்க. 7:30 மணிக்கே வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு தண்ணீர் பாட்டிலு, சாப்பிட்றதுக்கு பிரேக்ஸ் அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் காலை உணவு எடுத்துகிட்டு வந்துட்டோம், சிற்றுண்டிகள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லோரும் கொடையோட கேப்போட எல்லாம் வந்திருக்காங்க. அதை மட்டும் அவங்க ப்ரிப்பேர்டாக வரலைன்னா இன்னும் நிறைய பேர் போயிருப்பாங்கன்றதான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவ்வளோ கொடுமையான வெயிலிங்க. ஈரப்பதம் பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகம், 61% இருந்திருக்குது. ஈரப்பதம் அதிகமாக உடம்புலேருந்து வெளியில் வேர்வை வருது இல்லைங்களா, வெளியில் வேர்வை ஆவி ஆகணும். அப்படி ஆவி ஆச்சுன்னா உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாகும். இது என்ன ஆயிடுச்சு, ஹியூமிடிட்டி அதிகமானதுனால உடம்புலேருந்து வந்த வேர்வை ஆவியாக முடியாமல் அப்படியே இருந்ததுனால உடம்பு வெளியில் இருக்க ஹீட்டும் அதிகம். 32ன்றது அந்த சுடு மணலில் 42 டிகிரியாக தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. உள்ளே இருக்கிற ஹீட்டும் அவங்களுக்கு அந்த உள்ள பாடி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆக முடியல. அதனால தான் அவ்வளோ பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க. இதற்கு என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போதிய அளவு ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம், போதிய அளவு காவல்துறை வச்சுருந்தோம். ஆனால் என்ன அவ்வளோ பேர் பற்றி இருக்காது. ஏன்னா இவ்வளோ லட்சம் பேர் கூடுவாங்கன்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. விமானப்படை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது போக்குவரத்து வசதிகள் ஏன் செய்து கொடுக்கவில்லை? இப்போ தீபாவளி பொங்கல்னால் என்ன பண்ணுறோம், அதிகமான பஸ்ஸு விடுறோமா இல்லையா, இல்லை வண்டி ட்ரெயின் விடுறோம். இப்போ ஐபிஎல் மேட்சுக்கே எல்லாருமே ஐபிஎல் மேட்ச் பார்க்க வருவாங்க ஜனங்க அப்படின்றதுக்காக அதற்கே ஸ்பெஷல், அதாவது சிறப்பு பேருந்துகள், சிறப்பு மெட்ரோ ரயில்லாம் அது அதிகப்படுத்தி அரசு விடும்பொழுது இதுக்கும் விட்டுருக்கணும். ஏன்னா இது இலவசமாக பார்க்க வர்றது, காசு கொடுத்து கூட அவங்க பார்க்க வரல. இலவசமாக பார்க்க வரும்போது எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கணும். எதையுமே பண்ணாமல் ஒரு போக்குவரத்து வசதி, அது இதற்கு சென்னையை மட்டும் தான் சுற்றி வந்திருக்கிறாங்க.
போக்குவரத்து வசதி இல்லை, தண்ணி இல்லை, ஒரு நிழற்குடைகள் இல்லை. நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் 1000 பேர் போட்டிருக்கோங்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க 7500 பேர் போலீஸ் போட்டிருக்காங்கன்றாங்க. அப்போ 15 லட்சம் பேர் வர இடத்துல 200 பேருக்கு ஒரு போலீஸ் தானா? 1000 பேர்னால் இன்னும் கம்மி. 7500 பேர் போலீஸ்காரங்க அங்கே வந்து ரோந்து பாட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வெறும் யூனிஃபார்ம் தான் கொடுத்துருந்து, அவங்க கையில் வாக்கி டாக்கி இருந்ததா, மக்களுக்கு வழி சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பதாகைகள் எல்லாம் இருந்ததா, எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் இப்போது அரசியல் கட்சிகள் மாநாடுகள் நடத்தும் போது எவ்வளோ ப்ரிப்பரேஷன் தெரியுங்களா பண்ணுவோம். அவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். போலீஸில் காவல்துறையில் எங்களை கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, வழியில் எந்த பிரச்சனையும் வரும். இதுவாவது சென்னையை சுற்றி மட்டும்தான் வந்தாங்க. அரசியல் கட்சி மாநாடுகள், அதுவும் ஆளும் கட்சி அல்லாத அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும் பொழுது தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேர் வருவாங்க. அவ்வளோ கெடுபடி இருக்கும். இருந்தாலும் ஒரு உயிர் கூட போகாமல் ஒழுங்காக ஊருக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பார்க்குற வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள் செய்வோம். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துது, அதுவும் அரசு நிகழ்ச்சி. ஏன் இவ்வளோ இதுக்கு நல்ல குறைபாடுகளோடு கூடிய ஒரு ஏற்பாடு ஏன் நடத்துனாங்கன்னு தான் தெரியல. தண்ணி வசதி இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம். ப்ளஸ் வந்து கீழே ஈரப்பதம் இல்லை, ஸ்ப்ரே வாட்டர் அந்த மாதிரி பண்ணல, நிழற்குடைகள் இல்லை. ஆமாம். 5 பேர் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்திற்கு அரசு என்ன மாதிரியான உதவி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் இல்லைங்களாங்க. குடும்ப தலைவர்களே போயிருப்பாங்க இல்லையா, அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து ஒரு ஜென்ரேஷன் அவங்கள யார் காப்பாற்றுவாங்க? அதற்கெல்லாம் வந்து அரசு நிவாரணம் மூலம் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதே தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. மாநாடு குறித்து பேசியிருந்தீங்க. சமீபத்தில் அது விக்கிரவாண்டியில் விஜயோட மாநாடு வந்து தொடங்குது. சொல்லுவோங்க நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அப்படி ஒதுங்கிக்கங்க. விஜயோட மாநாடு தொடங்கியிருக்கு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துவதற்கான ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் ஆளுங்கட்சியில் அழுத்தம் தரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு கட்சியில் என்ன சொல்கிறது, ஒரு போட்டியிடாத நிலையிலே அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறது எந்த அளவுக்கு? எப்பவுமே அதெல்லாம் கெடுபிடி இருக்க தானேங்க செய்யும். இப்போ நாங்கள் கூட தான் தருமபுரியில் கடையடைப்பு நடத்தியிருந்தோம். அப்போ வந்து கெடுபிடி இருக்க தான் செய்யுது. எப்பயுமே ஒரு அரசு இயந்திரம் என்றால் அவங்க வந்து கெடுபிடி கொடுப்பாங்க தான். அதுவும் ஆளுங்கட்சி இல்லாத எந்த ஒரு மீட்டிங்கோ எது நடந்தாலுமே கெடுபிடிகள் இருக்கும் தான். அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் வந்து பதில் சொல்லிவிட்டு, மீறின்னு சொல்ல மாட்டேன், அதையெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அது அவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை விதிமுறைகளையும் பின்பற்றி தான் மாநாடு நடத்துகிறோம். நாங்கள் எத்தனை மாநாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடந்துருக்குது. ஒழுங்காக எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பார்ப்போம். ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு நினைப்போம். அந்தளவுக்கு ஒரு கட்சி மாநாட்டுகளுக்கு இவ்வளோ நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது மேடம். இப்போ அரசே தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த விழாவுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருந்தது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது யார் பொறுப்பு? இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்புன்னு நீங்கள்? கண்டிப்பாக அரசாங்கம் தான். பாதுகாப்பை விட நாங்கள் அதிகப்படியான பாதுகாப்பு தான் கொடுத்துருக்கோன்ட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு பதிவு வச்சுருக்காரு. அது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் 5 உயிர் போயிருக்கிறது இல்லை. இது வந்து எல்லா துறைகளும் ஒன்று சேர்ந்து, போக்குவரத்து துறையும் சேர்ந்து தானே செஞ்சுருக்கணும். போக்குவரத்து துறையில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல, எப்படி திரும்பி போவாங்க? அவர்களுக்கும் செய்திருக்கணும். வழி எதனா சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் பின்னாடியே போலீஸ் வண்டி டிராஃபிக்கில் மாட்டிச்சுன்றாங்க. அப்புறம் என்ன இருக்குது? அவங்க வண்டியே டிராஃபிக்கில் மாட்டியிருக்கு. பொதுமக்கள் வண்டி மட்டும் இல்லை, காவல்துறை அதிகாரிகள் வண்டியே பின்னாடி வந்து டிராஃபிக்கில் நிற்கிதுன்றாங்க. அப்போ என்ன டிராஃபிக் இருந்திருக்காங்க? இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வருவாடி சென்ற முறை 4 முனை போட்டியாக இருந்தது சட்டமன்றத்தில் இருந்தது. இந்த முறை வந்து 5 முனை போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் ஃபியூச்சரில் விஜய் அழைத்தால் அவர்களோட அதெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்யக்கூடிய கேள்வி. நான் வந்து இந்த பகுதியில் இன்றைக்கி இந்த பிங்க்டோபருக்காக வந்த அந்த ஒரு நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான இது, அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு அதை பற்றி நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். நன்றி.